ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டிலேருந்து கெஸ்ட்டு வராங்க ஊர்லேருந்து. அதனால் சிக்கன் சாப்பிட போகிறீங்க. நீங்கள் அந்த ரொட்டினி தான் பார்க்குறீங்க. நேற்று மட்டன் குழம்பு வச்சோம். இன்றைக்கி வராதவங்க வராங்க, ரொம்ப நாள் கழித்து வராங்க. அதனால் சிக்கன் கிரேவி சாப்பிக்கலான்னு பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. எல்லாம் நல்லா இருக்கிறீங்களாங்க? டிஃபன்லாம் சாப்பிட்டீங்களாங்க? உங்கள் வீட்டில் என்னங்க சாப்பாடு? கமெண்டில் தெரியப்படுத்துங்க. பெரிய அடுப்பு சரியாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். என் கவலையே இல்லைங்க. அந்த பெரிய அடுப்பு தாங்க எனக்கு எல்லாமே. பெரிய அடுப்பு இருந்துச்சுன்னா இதுதாங்க. வீடியோ லென்த்தாக போச்சுன்னா 2ஆக போடுறேங்க ஃப்ரெண்ட்ஸ். தெரியுதுங்களா? பாருங்கள், இதுதாங்க. நான் சிம்பிளான ரெசிபி தாங்க செய்ய போகிறேன். ஏதோ எங்கள் ஸ்டைலில் தெரிஞ்ச ரெசிபிங்க. இதெல்லாம் நீங்கள் செஞ்சு வச்சுருப்பீங்க, உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. ஏதோ எங்கள் வீட்டில் தெரிஞ்ச ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். என்ன அப்புறம் பத்தாச்சு ஊற்றிக்குவேன். இதெல்லாம் வீடியோ போடுறேன்னு நினைக்காதீங்க. ஏதோ எங்கள் ஸ்டைலில் எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி போடுறேங்க. பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சதை நீங்களும் பண்ணுவீங்க. இல்லை, மறக்காமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஒரு லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். யார் கம்பல்லாம் நான் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலைங்க. நல்லா வணக்கட்டும். நல்லா வதக்கிக்குவாங்க. தெரியுதுங்களாங்க குக்கிங்கு? நல்லா குக்கிங் வீடியோ இதெல்லாம் என்னால் முடிஞ்சதுங்க. அவங்க சிக்கனை தாங்க ரொம்ப பிடிக்கும். அதனால தாங்க சிக்கன் போடுற தக்காளியும் போட்டுக்கேன். அளவுக்குள்ள சமைச்சிடுவோம். அப்புறம் என்னன்னு தெரியலைங்க, சமைச்சிடுவோம். பாருங்கள், மிளகுத்தூள் சீரகத்தூள் ஒன்றா அரைச்சி வச்சுருக்குறேங்க ஃப்ரெண்ட்ஸ். மிளகு சாஸ் தாங்க வைக்க போகிறேன். சிக்கனையும் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே வதங்கிட்டு அன்றைக்கி என் பிள்ளைகள் லஞ்சுக்கு வீட்டுக்குலாங்க வருவான். வீட்டுக்குலாங்க வர சொல்லிடுவேன். ஏன்னா நம்ம நாள் கழித்து வராங்களாங்க, அதனால தாங்க வீட்டுக்கு வர சொல்லிட்டேன். இருங்க வரேன் ஒரு நிமிஷம். உப்புங்க, தேவையான உப்புங்க, மஞ்சத்தூளும் போட்டுடலாங்க. சுருளை இதுலையே வதக்கணுங்க. அப்புறம் தான் நல்லா இதாக இருக்கும். மிளகாய்த்தூள் சும்மா கொஞ்சமாக போகணும். அதான் மிளகு நிறையா போட்டிருக்கிறேன். பேருக்கு தாங்க மிளகாத்தூள். ஏன்னா காரம் அதிகமாச்சு யாரும் சாப்பிட மாட்டாங்க. இதில் தண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சுட்டில் வதக்கிடும். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் ஒன்று தேவைப்படுதுங்க, லைக் பண்ணிடுங்க.
அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் என்ன லஞ்சு, என்ன இது? இன்றைக்கி ஆடி வெட்டி லாஸ்ட் வாரம். எல்லோரும் கூழ் ஊற்றுவாங்க இன்றைக்கி. நாங்கள் இது நான்வெஜ் எடுக்கிறோம். என்றைக்கோ ஒரு நாளைக்கு தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எடுப்போம். நாங்களாம் வாரம்லாம் சாப்பிட்றவங்க இல்லைங்க. என்றைக்கோ ஒரு நாளைக்கு தாங்க. இதாங்க மல்லித்தூள், ஓனாக அரைச்ச மல்லித்தூளுங்க. நம்மகிட்ட தாங்க இருக்குது ரெசிபி. வீட்டிலே மல்லித்தூள்லாம் அரைச்சிக்குவோம். அந்த ரெசிபி வேணா கூட கேளுங்க. எப்படி அரைக்கிறது என்னன்னு கூட நான் போடுறேங்க, வீடியோவை கூட போடுறேங்க. எங்கள் வீட்டில் அரைக்கும்போது வீடியோ எடுப்பேங்க. நாங்களாம் கடையிலலாம் வாங்க மாட்டோங்க. கடையிலலாம் எங்களுக்கு வாங்குறது இது இல்லைங்க. இது கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைப்பாங்க. கறி வெந்துடும், இருந்தாலும் தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேக வைப்பாங்க. வந்துருச்சுன்னா அதாவே நல்லா இதாகிருங்க. இந்த தண்ணி சுண்டுச்சுன்னா சாப்ஸ் ரெடிங்க. அந்த தூள் போட்டு அரைக்கிடலாம். நல்லா வேகட்டும். வேகட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வேகட்டுங்க. அப்புறம் சந்திப்போங்க. வாங்க, வீடியோ லென்த்தாக போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். இது லென்த்தாக ஆகிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வேகட்டும். உங்களுக்கு இது ஆனும்போது நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்ங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம்.